Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல கிர்னி பழம் ஜூஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. இந்த வெயிலுக்கு கிர்னி பழம் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. கிர்னி பழம் ஜூஸ் வந்து கண்டிப்பா சாப்பிடுங்க. கிர்னி பழம் ஜூஸா இருந்தாலும் இந்த கிர்னி பழத்தை நம்ம சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சரி, குட்டீஸ்க்கு எல்லாமே இந்த ஜூஸ்னா போட்டு கொடுத்தா பிடிக்கும் இல்லையா? சோ அதனால வந்து நான் இன்னைக்கு ஜூஸ் போட போறேன். இப்போ பாத்தீங்கன்னா விதைகள் எல்லாமே நம்ம எடுத்து வெச்சிடலாம். பாருங்க, இந்த விதைகள் எல்லாமே வந்து நமக்கு யூஸ் ஆகும். சும்மா டைம் பாஸ்க்கு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா டைம் பாஸ்க்கு சாப்பிட்றதுக்கும் யூஸ் ஆகும். அதேமாதிரி நம்ம ஸ்வீட்ஸ் இதெல்லாம் செய்கிறோம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்வீட் செய்கிறதுக்கு கூட இது ரொம்ப யூஸ் ஆகும். இந்த சீசனில் வரும்போது கண்டிப்பாக இந்த விதைகளை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நார்மலாக இந்த எதனா ஸ்வீட்ஸு லட்டு அந்த மாதிரி தான் செய்யும் போது இந்த சீட்ஸ் வந்து வாங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி வாங்கும்போது நம்மளே இந்த பழங்கள் சாப்பிடும்போது இந்த சீட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இந்த சீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சீட்ஸ் எல்லாமே அழகாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எதனா ஸ்வீட் செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிர்னி பழத்தில் மேல் தோலை மட்டும் எடுத்துட்டு உள்ள இருக்க சதைகளை மட்டும் எடுத்துக்கிறேன். பாருங்க, தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு சதைகளை மட்டும் குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் கியூப் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஐஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பால் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சா பால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணாலும் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிட்டேன். நம்மளுடைய டேஸ்டான ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த சம்மர் வெயிலுக்கு இந்த கிர்னி பழம் ஜூஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே போல நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க. நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.